துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2023 சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே இருந்தாலும் கூட திருநள்ளாறில் இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய அந்த கணக்கீடின்படி 20/12/2023 மாலை 5:20க்கு சனி பயிற்சியாக இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பயிற்சியாக இருக்கிறார். இந்த மகர ராசி கும்பராசி ரெண்டுமே சனி பகவானுடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகும் பொழுது அந்த பயிற்சி 12 ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதே போல் பொதுவாக ஒரு பெயர்ச்சி காலங்களில், அதாவது எந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி காலமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்னாலே நமக்கு பொதுவாகவே ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. கிரகங்களுடைய பெயர்ச்சி காலத்தில் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸினுடைய, அதாவது மாணவர்களுடைய மனநிலை என்னவோ அதே மனநிலையில் தான் நம்மளுடைய மனோபாவமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பொறுத்து இப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் அந்த பய உணர்வு அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்பட்டுருது. இந்த பய உணர்வு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நெறிக்கு உட்பட்டு தண்டனைகளையும் பலன்களையும் தராரு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த பய உணர்வு ஏற்பட்டுருது. எந்த ஒரு செயல்லையுமே நேர்மையாக செயல்படுறது, அதே போல் நேரம் தவறாமல் செயல்பாடு செய்கிறது, எந்த ஒரு செயல்கள்லையுமே நீதி நெறிக்கு உட்பட்டு ஒரு வேலைகளை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி மனோநிலையில் இருந்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்காது. அதனால் இந்த பய உணர்வு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி காலங்களில் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த சனி பகவான் யார் அப்படின்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். யமதர்மரும் சனி பகவானும் சூரிய பகவானுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால யமதர்ம ராஜா எந்த அளவுக்கு நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சியையும் தண்டனையும் நடத்துகிறாரோ அதே போல தான் சனி பகவானுடைய தண்டனைகளும் பலன்களும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த மரண பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வையே இந்த சனி பயிற்சி நமக்கு ஏற்படுத்திடுது. இந்த பய உணர்வு இல்லாமல் இந்த சனி பயிற்சி காலத்தை எந்த மாதிரி நம்ம கடக்கலாம், இந்த 12 ராசியினருக்கும் இந்த சனி பயிற்சி காலம் எப்படிப்பட்ட பலன்களை தருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கான சனி பயிற்சி பலன்களை தான் நம்ம முதல்ல பார்க்கவிருக்கிறோம். இப்போ இந்த மேஷ ராசியினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தில், அதாவது 10வது இடத்துலேருந்து மேஷ ராசியிலேருந்து 10வது இடத்துல மகர ராசியில் சனி பயிற்சியாக இருந்திருக்கிறாரு. இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திலிருந்து சனி பயிற்சி கடந்த காலத்தில் இருந்த காரணத்தினால இந்த மேஷ ராசியினருக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையுமே சந்திச்சிருப்பாங்க. அதே போல் கர்மஸ்தானத்திலிருந்து அந்த சனி பயிற்சி இருந்த காரணத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, கர்ம காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, மருத்துவ சிகிச்சை ஏற்படக்கூடிய சூழ்நிலை, இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே பார்த்துருப்பாங்க. கர்மஸ்தானத்திலேருந்து பொதுவாக ஒருத்தருக்கு திசாபுத்தி நடந்தாலும் சரி, அல்லது கிரகங்களுடைய பயிற்சி கர்மஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கூடுதலாகவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து இப்போது இந்த மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு, அதாவது 11வது இடத்திற்கு மேஷராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சனி பயிற்சி இருக்கக்கூடிய காரணத்தினால லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னே தான் சொல்லணும். குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் வேலைவாய்ப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே லாபகரமான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால மேஷராசிக்கு இது ஒரு லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறத தான் சொல்லணும். அதே போல் நிறைய லாபங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இது தேடித்தரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மேஷராசியினருக்கு இது சிறப்பான ஒரு காலம் அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் நிறைய லாபகரமான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது மூலமாக குடும்பத்திலையும் தொழில் வேலைவாய்ப்பு விஷயங்களையும் நிறைய லாபகரமான விஷயங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அதனால இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபங்களை அடையக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 90% நற்பலன்களை இந்த சனி பயிற்சி மேச ராசியினருக்கு தரவிருக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மன ரீதியாக நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்தித்த காரணத்தினால அந்த இம்பேக்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்காகவும், அதே போல் இந்த மேஷ ராசியினருக்கு நல்ல முறையில் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காகவும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை இந்த மேஷராசினர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா,
ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லையும் நல்லெண்ணெய் தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த சனி பயிற்சி காலத்தில் இந்த வழிபாட்டு முறையே மேஷராசினருக்கு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சி ஆகுது. அது ரிஷபராசிக்கு எத்தனாவது இடத்துல, அதாவது எந்த பாவகத்தில் பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருந்த காரணத்தினால வீட்டில், அதாவது தந்தை வழியாக இருக்கட்டும், தந்தை கிட்ட அதாவது அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய டேலண்ட் எதையுமே நீங்கள் ஒரு அங்கீகாரத்தோடு ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும். வேலைவாய்ப்பு தவறவிட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். தொழிலில் நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். குடும்ப ரீதியாகவும் சரி, இது ஒரு நல்ல பேரை எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சிக்கலாக இருக்குது, குடும்பத்தில் நல்ல பேரே இல்லை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். அதையெல்லாம் மாறி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை நமக்கு தரவிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானமாக இருக்கட்டும், கர்மஸ்தானமாக இருக்கட்டும், அது 10வது இடம் தான். அப்போ ரிஷபராசிக்கு அந்த 10வது இடத்திலே பயிற்சி இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் வேலைவாய்ப்பு விஷயங்களில் நிறைய புது முயற்சிகள், வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக நல்ல ஒரு லாபங்களை ஈட்டிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நல்ல அனுபவ ரீதியான நிறைய விஷயங்களை இந்த தொழில் ஸ்தானத்திலேருந்து சனிப்பெயர்ச்சி நடத்துறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவ ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும்னே சொல்லலாம். உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் வெளியில் இருக்கவங்ககிட்டையும் நீங்கள் நினச்ச அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கர்மஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால கூடுதல் கவனம் அப்படிங்கிறதும் நம்ம இருக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. கர்மஸ்தானத்தில் பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் அதே போல் தசாபுத்தி கர்மஸ்தானத்திலிருந்து நடத்தினாலும் கூட நம்ம கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடந்த அந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் அனுபவிச்ச அந்த சங்கடங்களை தீர்ப்பதற்காகவும் அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சி கர்மஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாளிலும் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுல மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்குது. அது இந்த மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பாவகத்தில் பயிற்சியாக இருக்குது அப்படின்னா, கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் சனி பயிற்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது தேடி வந்திருக்கும். நீங்கள் செய்த தவறுகள் எல்லாத்துக்குமே அந்த சூழ்நிலையிலையும் அந்த காலகட்டத்திலையுமே நிறைய வம்பு வழக்குகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். உங்கள் மேலே தவறே இல்லை அப்படின்னா கூட அதற்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்கும். அதே போல் பணப்புழக்கம் அப்படிங்கிறதுலையும் குறைஞ்சிருக்கும். பணம் யார்கிட்டையாவது கொடுத்துருந்தா கூட அந்த கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் சரி, எங்கேயா இருந்தாலும் பிரச்சனைகளே இந்த அஷ்டம சனி காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, இதுக்கு மேலே ப்ராப்ளமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது. அப்போ இந்த கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்ச எந்த ஒரு பிரச்சனையுமே இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதோட மனநிலை அப்படிங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கணும் சூழ்நிலையை. அதே பொறுத்து இந்த பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுனால தந்தை வழியில் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பாக்கியமாக நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், குடும்ப ரீதியாகவும் சரி, உறவினர்கள் ரீதியாகவும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல் பணப்புழக்கம், கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக அதிகரிக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த காலத்திலுடைய அந்த சங்கடங்களை தீர்ப்பதற்காகவும் அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமையறதுக்காகவும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறதையும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த கடகராசினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனிப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, களத்திரஸ்தானத்திலே இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருந்திருக்கும் அப்படின்னா,
களத்திரஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறதும் கைக்கூடி இருக்கும். அதே போல் திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். இந்த களத்திரஸ்தானத்தில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதோட பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் செய்தவங்களுக்கு கூட அதில் சங்கடங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கலாம். அதில் லாஸ் மாதிரியான அதாவது விரயங்கள் அப்படிங்கிறது கூட ஏற்பட்டிருக்கலாம். இந்த சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது 7வது இடத்திலிருந்து 8வது இடத்துக்கு அதாவது அஷ்டம சனியினுடைய காலமாக இருக்குது. பொதுவாக இந்த அஷ்டம சனியினுடைய காலம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது தேடி வரும் அப்படிங்கிறதுனால அந்த வம்பு வழக்குகளுக்கு நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். அதே போல் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். விவேகத்தோடு இதில் செயல்படுறது அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கான ஒரு மிகச்சிறந்த தீர்வு அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே போல் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு ஆண்டு காலமாக பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனால் வேலைப்பளு அதிகரிச்சிருக்குமே தவிர அதில் பண உயர்வு அப்படிங்கிறதோ பதவி உயர்வு மூலமாக பணம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது வேலைப்பளு அதிகம் இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். பொதுவாக இந்த அஷ்டம சனியினுடைய காலத்தில் நிறைய அனுபவ ரீதியான ஒரு முடிவுகளையும் அனுபவ ரீதியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த அஷ்டம சனியினுடைய காலத்தை பயப்படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்காமல் இதில் ஒரு அனுபவத்துக்கான ஒரு காலநிலை சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு விவேகத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னா இந்த அஷ்டம சனியினுடைய காலம் அப்படிங்கிறது நமக்கு மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்கு கடந்த சனிப்பெயர்ச்சியினுடைய இம்பாக்ட்லேருந்து வெளியில் வரத்துக்கும் இந்த அஷ்டம சனியினுடைய காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனாலும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு சனிக்கிழமை நாளையும் செய்துக்கிறது அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிம்ம ராசியிலிருந்து 6வது இடத்துல கடந்த சனிப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தினால நிறைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும். அது திசாபுத்தியை பொறுத்து ஒரு சிலருக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சியினுடைய காலத்தில் கடனை அடிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது 6ஆம் பாவகத்தில் பயிற்சியாக இருந்த காரணத்தினால கண்டிப்பாக அது சார்ந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் அதில் முழுமையான வெற்றி அப்படிங்கிறது இருந்திருக்காதே தவிர சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்ம ராசினருக்கு கட்டாயமாக இருந்திருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 6ஆம் இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு அதாவது களத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்குது இந்த சிம்ம ராசினருக்கு அப்படின்னா களத்திரஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால விவேகத்தோடு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த 7வது இடத்துக்கு பயிற்சி அப்படிங்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடிய சிம்ம ராசினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான முடிவுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா இந்த 7வது இடத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் ஒத்து வராது. பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது அப்படின்னா அதை அறவே தவிர்த்துறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த கன்னிராசினருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கடந்த சனிப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காரணத்தினால பூர்வீகத்திலையும் பூர்வ புண்ணியத்திலையும் நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எதிரி மாதிரியான ஒரு மனப்பான்மையை கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும். உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு மனோநிலை தான் இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு லாபமுமே இல்லாமல் தான் இந்த கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய அவமானங்களை கூட சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கன்னிராசினருக்கு நிறையவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6வது இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையில் எதிரிகள் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடன் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு. இந்த காலகட்டத்தை கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு நீங்கள் செய்கிறதுனால அதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உருவாகும். அதே போல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறதும் கட்டாயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையும் நல்லெண்ணெய் தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறதோடு சாலையோரத்தில் இருக்க மக்களுக்கு செருப்பு தானம் அப்படிங்கிறத செய்கிறது சிறந்த ஒரு தீர்வாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த துலாம் ராசியினருக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்திருக்கும் அப்படின்னா, கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 4வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில், அதாவது வீடு வண்டி வாகனம் தாயார் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பெயர்ச்சி நடந்த காரணத்தினால அம்மா பையனுக்குள்ளே சண்டை வர்றது, குடும்ப உறவினர்களுக்கு இடையில் சண்டை வர்றது, பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சிலருடைய திசாபுத்தியின் அடிப்படையில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்த துலாம் ராசினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால கட்டாயமாக உண்டு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கும். பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலாம் ராசினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான வழிபாடு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு போர்வை தானம் செய்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசினருக்கான சிறந்த ஒரு தீர்வாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது விருச்சிக ராசினருக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசிக்கு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சியாக இருந்திருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சியின் மூலமாகவே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடின உழைப்பின் மூலமாகவும் அதே போல் முயற்சி செய்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சங்கடங்களையும் மன உளைச்சல்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சகோதர வழியில் கூட எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். உறவினர்களும் நண்பர்களுமே பகையாளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு, அதாவது சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே ஏற்படும். இப்போ இந்த 4வது இடத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுனால உங்களுடைய பிற்காலத்தில் இந்த முடிவு சரியான ஒரு முடிவு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது கட்டாயமாக ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக, அதாவது விவேகத்தோடு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த 4வது இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையுமே சனி பகவானுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே போல் முதியோர்களுக்கு உணவளிக்கக்கூடிய தான தர்ம காரியங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளையும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த தனுசு ராசிக்கு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி பெயர்ச்சியா இருந்த காரணத்தினால ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த காலகட்டத்துக்குள்ள நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, வாக்கு கொடுத்ததுல தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகி இருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சங்கடங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2வது இடத்துலேருந்து 3வது இடத்திற்கு, அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவே எல்லா வெற்றிகளையுமே நீங்கள் அடைவதற்கான எல்லா சூழ்நிலையும் புதிய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே போல் சகோதர வழியில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு அப்படின்னே தான் இந்த காலகட்டத்தில் சொல்லணும். இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் கால பைரவருடைய வழிபாடை ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். கடந்த 5 வருட காலமாக 7.5 சனியினுடைய பிடியில் இந்த மகர ராசி நேயர்கள் இருந்த காரணத்தினால எல்லா விஷயங்கள்லையுமே விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்ப உறுப்பினர்கள்லேருந்து நண்பர்கள் வரைக்கும் எல்லாருமே எதிரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, நிறைய துரோகங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த மகர ராசினருக்கு ஏற்படுத்தி இருக்கும். அப்படின்னாலுமே நல்ல அனுபவ ரீதியான ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கடந்திருப்பீங்க.
இருப்பீங்க அப்படின்னே தான் சொல்லணும். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது மகர ராசியிலிருந்து 2வது இடம் அப்படிங்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2வது இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால பண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதுல விவேகத்தோடு செயல்படணும் அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறதே போடக்கூடாது. அதை கண்டிப்பான முறையில் நம்ம தவிர்த்திடணும் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் கவனமாக கடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல சனி பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அறவே தவிர்த்திடணும். பண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்குமே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதே போல ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலன்களை மகர ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த கும்ப ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு, அதாவது ராசியிலேயே இப்போ சஞ்சரிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல கும்ப ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது விரயஸ்தானத்தில் இருந்திருக்கு. அப்போ எதுக்கு செலவாகுது அப்படின்னே தெரியாமல் நிறைய விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். அதே போல குடும்ப உறவுகளையா இருந்தாலும் விரிசல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லணும். அதாவது பொருள் விரயமாக இருந்தாலும் சரி, பண விரயமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விரயஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி ராசியிலேயே சஞ்சரிக்க போறாரு அப்படிங்கிற காரணத்தினால கட்டாயமாக முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சிறப்பான முடிவுகளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கும்பராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் ஹார்ட் ஒர்க் இந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக கூடுதல் பலன்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசினருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிறதுனால இதுக்கு மேல பணம் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சேமிப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கிறதோடு அன்னதானம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லையும் செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலன்களை இந்த கும்பராசினருக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மீன ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இப்போ இந்த மீன ராசியினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள் இருந்திருக்கும் அப்படின்னா, லாபஸ்தானத்திலே மீனராசியினருக்கு பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கூட குறைவாக தான் இருந்திருக்கும். வேலை குறைவாக இருந்து லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்கும். வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட குடும்பத்தையும் சூழ்நிலையும் நீங்கள் கடந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலிருந்து 12வது இடத்துக்கு, அதாவது விரயஸ்தானத்திற்கு, அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தூக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பிரச்சனைகளையும் விரயங்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். என்ன காரணத்துக்காக நம்ம செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்து திட்டமிடலோடு இந்த காலகட்டத்தை கடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறதுனால இந்த விரய சனியினுடைய காலத்தில் சேமிப்பு பழக்க வழக்கங்களை நீங்களாகவே உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்து கொள்ளணும். சோம்பேறித்தனத்தை விட்டு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அவாய்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மூலமாக ஹார்ட் ஒர்க் நம்ம செஞ்சாலுமே கூட வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலுமே கூட அதற்கான சிறப்பான ஊதியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. விரயங்களை மட்டும் தவிர்த்துக்கணும். எதற்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு திட்டமிடலோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி இல்லைனால இந்த காலகட்டத்தில் இந்த மீன ராசினருக்கு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளே கூட ஏற்படுத்திக்கலாம். வெளி மாநிலத்திலிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம செய்து கொள்ளணும். இந்த மீன ராசினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லையுமே சனி பகவானுடைய வழிபாடை எடுத்துக்கிறது
கொடுக்கறதோட காகத்துக்கு எள் கலந்த சாதத்தை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை இந்த மீனராசினருக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பொதுவாக இந்த 12 ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்குறோம். அதே போல் அந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த பாவகம் எந்த மாதிரியான பாவகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். அதோட இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய அந்த பாவகத்தில் என்ன மாதிரியான கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் அந்த பாவகத்தில் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகளையும் கூடுதலாக அது கொடுக்கவிருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்ன தசாபுத்தி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தசாபுத்திக்கு முக்கிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகம் அந்த பாவகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தசாபுத்தி காலங்களையும் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரியான திட்டமிடலோடு நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரோட மந்த கிரகம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. பொதுவாக இந்த சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறவங்கள தான் சனி பகவான் அதிகப்படியான பாதிப்போடு நடத்துவார். அப்படிங்கிறதுனால இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீதி நெறிக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி நடத்துகிற காரணத்தினால நீதி நெறியோடு அதாவது நேர்மையோடு எந்த ஒரு செயல்பாடும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் தவறாமல் ஒரு செயல்களை செய்கிறது அப்படிங்கிறதும் நேரம் தவறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பின்பற்றணும். இந்த நேரத்தில் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பழக்க வழக்கங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த 12 ராசியினருக்குமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையிலையும் எந்த கிரகம் காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு இந்த சனி பெயர்ச்சியில் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிறப்பான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.